Hi friends, welcome to Atlantis English Learning Channel. வீட்டிற்கு போகும் வழியில் பால் வாங்கணும். எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்து. Remind me to buy milk on the way home. Remind me to buy milk on the way home. உங்களுக்கு டீ இல்லைனா காஃபி பிடிக்குமா? இது உங்களுக்கு பிடிக்கும். டீயா இல்லை காஃபியா? Do you prefer tea or coffee? Do you prefer tea or coffee? கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ண முடியுமா? Could you turn down the volume a bit? Could you turn down the volume a bit? எனக்கு பசிக்குது, வா சாப்பாட்டை ஒரு பிடி பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எனக்கு பசிக்குது, வா சாப்பாட்டை ஒரு பிடி பிடிப்போம் அப்படின்னு பேச்சு வாக்கில் சொல்லுவேன் இல்லையா? இது எப்படி சொல்லலான்னா, ஐம் ஃபீலிங் ஹங்க்ரி, லெட்ஸ் கிராப் எ பைட் டு ஈட். ஐம் ஃபீலிங் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது, லெட்ஸ் கிராப் எ பைட் டு ஈட், சாப்பாட்டை ஒரு பிடி பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? லெட்ஸ் கிராப் எ பைட் டு ஈட். சால்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா? சால்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, could you please pass me the salt? Could you please pass me the salt? நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்கள் பேனாவே கொஞ்சம் எடுத்துக்கவா? Do you mind if I borrow a pen for a moment? Do you mind if I borrow a pen for a moment? Do you mindனா தப்பாக எடுத்துக்கலன்னா அப்படின்னு சொல்லலாம். லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு சாரி, நான் கொஞ்சம் வேலையில் முழுகிவிட்டேன் அப்படின்னு சொல்லு இல்லையா? சாரி ஃபார் தி டிலே இன் ரெஸ்பாண்டிங். ஐ ஹாவ் பீன் ஸ்வாம்ப்டு வித் ஒர்க்கு. இந்த வேலையில் முழுகிட்டேன் இல்லை டிவி பார்க்கறதுல முழுகிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஸ்வாம்ப்டு, முழுகுன்னா ஸ்வாம்ப்டு. குளங்கள் நிரம்பி வருகின்றன. Ponds are overflowing due to rain. Ponds are overflowing due to rain. நான் சில மளிகை சாமான்கள் வாங்க வேண்டும், நீயும் என் கூட வரியா? I need to buy some groceries. Do you want to come with me? I need to buy some groceries. Do you want to come with me? என் ஃபோனில் பேட்டரி குறைவாக இருக்கிறது. My phone battery is running low. மை ஃபோன் பேட்ரி இஸ் ரன்னிங் லோ. இல்லை வீட்டில் சக்கரை குறைவாக இருக்குதுன்னா அது எப்படி சொல்லலாம் நம்ம இங்கிலீஷில்? வீட்டில் சக்கரை காலி ஆயிடுச்சு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சுகர் இஸ் ரன்னிங் லோ அட் ஹோம். ரன்னிங் லோனா குறைவாக இருக்கிறது இல்லை காலியாக போகுது அப்படின்னு சொல்லலாம்.